இத பார்த்து தாங்க முடியுமா? உன்ன மாதிரி ஒரு ஈவு இருக்க இல்லாத பொம்பளையே நான் பார்த்ததே இல்லை. நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. நீங்க விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்கடா. அதுக்குதான் அவங்க கண்ணு முன்னாடியே இந்த வீடு அவங்க கையை விட்டு போறத பார்த்துட்டு கதறட்டும். நான் எடுத்துக்க முடியுமா? சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்லை சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இங்க வந்தவங்க எல்லாருமே அவளோட ஆளுங்களா தான் இருப்பாங்க. நல்லா திட்டம் போட்டுதான் அவன் இங்க வந்திருக்கா. நீங்க ஒரு விஞ்ஞான திருட ஆண்டவரே. உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கா. 52 லட்சம் சார். நிறுத்துங்க சார். டேய் என்னடா இங்க வந்து நிக்கிற? அவர் தானே நம்ம 2 பேரும் ஓரமா நிக்க சொன்னாரு. சரி விருப்பம் இருந்தா வெளியே போடாமல. என்னப்பா வாங்கின கடன் வட்டியோட இதுல இருக்கு சார். இதை எடுத்துட்டு எங்க வீட்டை எங்களுக்கு திரும்ப கொடுத்துருங்க சார். எங்க வர்ற? இல்ல என்ன ஹனி ஃபயர் சொன்னீங்களே, இன்சூரன்ஸ் செருப்பு வரைக்கும் இவங்களுக்கு கடன் அடைக்க டைம் இருக்கு. இப்ப அவங்க பணத்தை கட்டிட்டாங்க, வீட்டை ஏல விட முடியாது. ஒரு பாட்டிலால தான் எடுக்கணும். யோ, அது முள்ளால எடுக்கணும் தானே பழமொழி. சார், இந்த ஏலத்தை முடிச்சிருங்க. இந்த வீட்டை எனக்கே கொடுத்துருங்க. சட்டப்படி இப்படி பண்ண முடியாதுமா. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ண? நான் தான் சொன்னேன்ல, 28 லட்சத்தை கொடுத்துட்டு வீட்டை வாங்க வந்திருக்காங்க. எல்லாம் ஏமாத்து வேலை. நான் கண்டுபிடிச்சிட்டேன் நானு. என்ன ஏமாத்து? பால்வளத்துறை அமைச்சர் மாதிரி பால் பாக்கெட் ஆடுற மாதிரி அடிக்கிறீங்க. ஆடக்கூடாது. அதாவது ஆடியது ஒரு ஆட்டம் என்று ஆடாதவர் சொல்வது ஒன்று என்று சொல்லுவாங்க.